வெல்கம் டு வேல்ட் நர்சரி கார்டன். நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தொட்டியில் வச்சு நர்சரியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூக்கள் கொத்தான பூக்கள் எடுத்துடுறாங்க. அது நம்மக்கிட்ட வந்த பிறகு இப்போ இதெல்லாம் நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போன பிறகு உங்கள்கிட்ட வந்து பூக்கள் பூக்காமலும், அதுவும் செடிகள் வாங்கின பிறகு சாமந்தி செடியாக இருக்கட்டும், ரோஜா செடியாக இருக்கட்டும், மற்ற பிளான்ட்டாக இருக்கட்டும், வளராமே அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு தகுந்த உரம் மருந்து ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து கொத்தா பூக்கள் வர ஆரம்பிக்கும். என்ன மருந்து கொடுத்தா உங்களுக்கு கொத்தா பூக்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மருந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த 3 மருந்தோட பேர் அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட எல்லா செடிக்குமே நம்ம மருந்து உரம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அந்த பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மருந்து கொடுக்குற விஷயங்கள ப்ராப்பராக அந்த 10 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த பூக்கள் கொத்தா வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மருந்து தான் அந்த செடிகளுக்கு, ரோஜா செடிகளுக்கு, பிளான்ட்டுக்கு, அதாவது வந்து சாமந்தி பிளான்ட், இந்த மாதிரி எல்லா செடிக்குமே பூக்கிற செடிகளுக்கு பூராமே இந்த ஒரு 3 மருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூக்காத செடியை கூட கொத்தா பூக்கள் பூக்க வைக்க முடியும். நாங்கள் இதை தான் நர்சரியில் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். மருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு லிட்டருக்கு, அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மருந்துலையுமே 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஒவ்வொரு மருந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எக்ஸோரெக்ஸு, இது பார்த்தீங்கன்னா த்ரிஸ், இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுசி, இந்த 3 மருந்துமே நம்ம இந்த ரோஜா செடி, சாமந்தி செடி, மற்றபடி பூக்கள் பூக்கிற செடிகளுக்கு பூராமே நம்ம போடுவோம். இப்போ இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மருந்துமே தனித்தனியாகவே காட்டிடுறேன் உங்களுக்கு. இது எக்ஸோரெக்ஸுங்கிற மருந்து. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரிஸ்ஸுங்கிற மருந்தை வந்துட்டு ஒரு 5 ml எடுத்துக்கலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி இதாக இருக்கும் உங்களுக்கு. க்ளோஸ் போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கையில், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கெமிக்கலான மருந்து தான் பூராமேவும். இது எக்ஸோரெக்ஸு, இதுவுமே அதே மாதிரி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து வீடியோ போட்ட பிறகு அந்த வீடியோவில் தெரியலை, மருந்து பேர் தெரியல அப்படின்றாங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸோரெக்ஸு, இது பார்த்தீங்கன்னா த்ரிஸ்ஸு, இது பார்த்தீங்கன்னா சுசி. இந்த 3 மருந்துமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயே கிடைக்குது இது பூராமே. இதுவுமே அதே மாதிரி தான், ஒரு 5 ml மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். இது பூரா 1 லிட்டர் தண்ணிக்கு, இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பாக போட்டுக்கலாம், ஒரு 10 கிராம் முழுகிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருக்கும் இந்த மருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து நல்லா குரோவாக வளர ஆரம்பிக்கும் இது போடும்போது உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட எந்த மாதிரி ஸ்ப்ரே இருக்கோ அதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். செடி ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் இருக்க பூக்கள் பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஜா செடியில் இந்த பூ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உடனே இந்த இடத்துல கட் பண்ணிடக்கூடாது. அதுவே இப்போ உங்களுக்கு ஒரு பூக்கள் பூத்த செடியில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கள் பூத்துருச்சு. இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஒடிச்சு எடுத்துருவாங்க. அதை வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் அப்படியே கையிலேயே ஒடிச்சு எடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிருச்சா இந்த இடத்துல துளிர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால வந்து இப்படி ஒடிச்சு எடுக்கக்கூடாது. நீங்க கட் பண்ணும்போது நீங்க கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இப்போ இங்க ஒடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒடிக்காம ஒரு இலை 2 இலை விட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த இலையை ஒரு 2 இலை விட்டு ஒரே தடவையா கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த துளிர் இந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், கட் பண்ணியிருக்கும் போதே ஒரே இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இறக்கியே கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு துளிர்கள் இந்த மாதிரி புதுசாக வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் வந்து 7 இலை வர செடி பூக்கள் பூக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா 7 இலை வர்றது உங்களுக்கு எப்படி செடியாக இருந்தாலும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ஒட்டுக்கு கீழே இருக்கிற தண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 இலை, அதாவது 7 இலைன்றதை விட இது லைட் கிரீன் கலரில் இந்த அதோட இலை வரும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணலன்னா இதில் வர செடிகளில் வர இலைகள் பூராமே வந்து உங்களுக்கு பூக்கள் பூக்காமே போயிடும். இதில் வர இலைகள், அதாவது புது துளிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிராஃப்டிங், அதாவது ஒட்டு பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒட்டு பிளான்ட்டுக்கு கீழே இருக்கிற தண்டை நம்ம கட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அதாவது இந்த கொடியை மட்டும் ஒடிச்சு எடுத்துட்டா போதும். அதாவது நர்சரியில் போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7 இலை பூக்காது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. 7 இலையெல்லாம் பூக்கும். இந்த மாதிரி கொடி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பூக்கள் பூக்காமே போயிடும். அதனால கொடியை மட்டும் நம்ம கட் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அதை வந்து இது வந்து ஒட்டு கட்டின இடம். இந்த இடத்துல இருந்து வர துளிர்கள்லாம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இது வேற செடியிலேருந்து ஒட்டு கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அந்த 7 இலை வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும்னா இந்த இடத்த ஒரே தடவையாக ஒடிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வராமல் போயிடும் உங்களுக்கு. அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இந்த கொடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட் க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி பூக்களே வராது. இதில் பார்த்தீங்கன்னா முள்ளு அதிகமான முள் இருக்கும். உரம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரம் கொடுக்குறதுக்கு முன்னால் நம்ம மண் இறுக்கத்தை வந்து ஃப்ரீ ஆக்கி விடணும். இப்போபடி உங்களுக்கு தொட்டியில் தரையில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மண் இறுக்கமாக இருந்துச்சுன்னா மண்ணை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஆக்கி விடணும். மண்ணை இந்த மாதிரி ஃப்ரீ ஆக்கி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு திருப்பி வேர்கள் வர்றதுக்கும் துளிர்கள் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்துட்டு மண் இறுக்கத்தை வந்து ஃப்ரீ ஆக்கி விட்டுறணும். இந்த மாதிரி மண்ணை ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே நிறைய உரம் போட்டுட்டிங்கன்னா ரோஜா செடியாக இருந்தாலும் பிளான்ட்டாக இருந்தாலும் காய ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த செடி எவ்வளோ பெருசு அப்படின்றத கவனிச்சுட்டு செடிக்கு தகுந்த அளவு நம்ம உரம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன செடி தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு இருந்தால் கூட போதும். 5 கிராம்ங்கிறதே அதிகம். 5 கிராம் நாங்கள் கொடுத்தா கூட தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுத்துருவோம். அதனால் வந்து நாங்கள் ஒரு 5 கிராம் அளவுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாகவே, அதை விட கம்மியாக கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை ஒன்றும். ஆனால் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து வேகமாக வாட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து டிஏபி உரம் கொடுக்கும்போது மட்டும் நிறைய அள்ளி போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான அளவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியாக வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 2 தடவை தண்ணி ஊற்றிட்டிங்கனாலே போதும். ஒரு சின்ன வித்தியாசம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னால் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இது பூரா பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாலே உரம் மருந்து ரெண்டுமே கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேலுக்கும் ரெடி ஆயிடுச்சு. செடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குரோவாக வளர்ந்துருக்கு. அதாவது அதில் உள்ள இலைகளுமே எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இன்னொரு செடியும் காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இலைகளும் தெரியும், அதில் இருக்க பூக்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கைத்தண்டி பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த செடியில் இருக்க பூக்களோட வித்தியாசமும் இலைகளோட வித்தியாசமும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது இலைகளில் பார்த்தீங்கன்னா சுருளாக இருக்குது ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பூக்களையுமே பாருங்களேன், இப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாமல் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளுகளும் சரி அதில் வர இலைகளும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்னஸே கிடையாது. அதாவது ஒரு மாதிரி நோய் தாக்குதல் மாதிரியே இருக்குது அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா. ஒரு சில துளிர்கள் மட்டும்தான் அந்த நல்லா வந்துடுது. சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிர்களே நல்லாவே இல்லை. அது வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். செடி ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா இலைகளுமே பட ஆரம்பிக்கும். ஒரு சில இலைகளில் பண்ணாமல் விட்டோம், அப்போ அந்த மருந்து படாமல் விட்டால் கூட அதில் ஒரு சில நோய்கள் இருந்தாலும் அப்படியே அடுத்தடுத்து செடிகளுக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடியே மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஓரலாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து திக்னஸாக கொடுக்கல மருந்து. இப்போ லைட்டாக தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 15 நாளைக்கு முன்னால் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தனால லைட்டாக தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிக்கு நம்ம ஆல்ரெடி மருந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு, அதனால் ஸ்ப்ரே பண்ணலை. இப்போ இதுக்குமே ஸ்ப்ரே லேசாக பண்ணிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கும் இதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணாத செடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூராமே வந்து சொரட்டை அடித்த மாதிரி பூக்கள் சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உரம் மருந்து கொடுக்குறத பொறுத்து தான் ரோஜா செடியோ பிளான்ட்டோ உங்களுக்கு வந்து பூக்கள் வரவே ஆரம்பிக்கும். அதனால் வந்து நர்சரியில் இருக்கிற மாதிரி ரோஜா செடியோ பிளான்ட்டு சாமந்தி செடி இது மாதிரி வளரணும்னா இதே மாதிரி மருந்து உரம் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியை முடிஞ்ச அளவுக்கு ஒரு செமிசேடான பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பெருசான பிறகு கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா சாமந்தி செடி சின்ன சின்ன வேர்கள் வரக்கூடிய செடி. அதனால் வந்து ஈரப்பதம் அதிகம் இருந்துட்டாலும் வேர்கள் அதிகமாக அழுக ஆரம்பிச்சிடும். ஈரப்பதம் ட்ரை ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமான ஈரம் இருந்துட்டாலும் உங்களுக்கு வேர்கள் அழுக தொடங்கிட்டு காய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கேட்லாக் ரிப்ளை ஆகும். கேட்லாக்கில் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து எம்எஸ்எஸ் கொரியர்லேயும் ப்ரொஃபஷனல் கொரியர்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதில் பெட்டராக இருக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிங்க. இப்போ தீபாவளி டைம்ன்றதுனால எம்எஸ்எஸ் கொரியரில் கொஞ்சம் லேட் ஆகுது. இதுவே நீங்கள் ப்ரொஃபஷனலில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியாக வீட்லேயே கொடுத்துடலாம் ப்ரொஃபஷனல் கொரியர்னா. ஆனால் எம்எஸ்எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ திங்ஸ் அதிகம் எல்லோரும் கொடுத்துட்ருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது.